Hi guys, good morning. This is Saranya for Backbenchers for TNPSC. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 5 to 6 questions மாடர்ன் ஹிஸ்ட்ரி questions. ஓகே, ஒரு ஜென்ரலான ஒரு டிஸ்கஷன். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதான். ஓகே, இது மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்ல முடியாது, டோட்டலாக ஓவரால் ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the founder of Nalanda University. I'll give 2 minutes, I'll 1 minute's time. ஸோ கண்டுபிடிங்க. நலந்தா யூனிவர்சிட்டியை யாரை கண்டுபிடிச்சாங்க? சந்திரகுப்தா ஒன்னா, குமரகுப்தா ஒன்னா, ஸ்கந்தகுப்தாவா, சமுத்திரகுப்தாவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா நலந்தா யூனிவர்சிட்டி இப்போ தான் ரீசெண்டாக 2010 ஓப்பன் பண்ணி தட் இஸ் நம்ம பிஎம் ஓப்பன் பண்ணி வச்சு பெரிய ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய விஷயமா அதை கன்சிடர் ஆச்சு. ஏன்னா இது ஆதி காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான புத்திசம் ஆன ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதை கண்டுபிடிச்சவர் யாரு? நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. சந்திரகுப்தா ஒன்னா, குமரகுப்தா ஒன்னா, ஸ்கந்தகுப்தாவா, சமுத்திரகுப்தாவா அப்படின்ட்டு. ஓகே, இட் வாஸ் ஃபவுண்டட் பை குமரகுப்தா. ஓகே, ஆன்சர் இஸ் பி. ஆன்சர் வந்து பி. ஓகே, இது வந்து குமரகுப்தா தான் ஃபவுண்ட் அவுட் பண்ணாரு. அண்ட் இதோட ஏக்கர் வந்து 12 ஹெக்டேர். அவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, ஃபவுண்டட் இன் 5th century, 5வது செஞ்சுரியில் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் பக்தியார் கில்ஜி அப்படின்றவர் தான் இது வந்து 13th centuryயில் டெஸ்ட்ராய் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து ராங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மிலிட்ரி கேம்ப்னு நினச்சி அதை அவர் எரிச்சு விட்டுட்டாரு. ஸோ அதனால நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆச்சு. ரொம்ப ஃபேமஸான புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் எல்லாமே இங்கே தான் விசிட் பண்ணாங்க, இங்கே தான் படித்தாங்க. அண்ட் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும், விங்சாங், இந்த மாதிரி நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து மெடிசன்ல இருந்து எல்லா விதமான கலைகளும் கற்று தந்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்டே அண்ட் ஸ்டடி ஹாஸ்டல் மாதிரி தான். ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு கொஷின் கேட்டு தான் உள்ளே அனுப்புவாங்கன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது. அண்ட் அது கண்டுபிடிச்சது வந்து கிங் குமரகுப்தா இன் 5th century. ஓகே, நெக்ஸ்ட், விச் பார்ட்டி இன் தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ்ட் ஃப்ரீ மீல் நூன் மீல் ஸ்கீம்? அதாவது மதிய சாப்பாடு, அதாவது இலவச மதிய சாப்பாடு பள்ளிகளில் முதல்ல கொண்டு வந்த பார்ட்டி அது. ஓகே, கட்சி அது காங்கிரஸா, ஜஸ்டிஸா, ஸ்வராஜ் பார்ட்டியா, டிராவிடியன் பார்ட்டியா? ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ நூன் மீல் ஸ்கீம் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வருது காமராஜர், அண்ட் ஹீ பிலாங்ஸ் டு காங்கிரஸ் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். ஆனால் இப்படி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் நம்ம டெப்த்தாக அனலைசிஸ் பண்ணோம். நம்மளோட புக்கு இந்த ஹிஸ்ட்ரி புக்கில் இல்லை, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த கொஷின் இருக்குது. ஃப்ரீ நூன் மீல் யார் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியா அது தெரியாது அப்படின்னா ஐல் கிவ் அ ஸ்டோரி. இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ நூன் மீல் ஸ்கீம் வந்து மறக்கவே மறக்காது. 1920, based on the idea of Tyagaraja Chetty, then the president of Justice Party, A. Subbarayulu, ஓகே, ரெட்டியா, இவர் தான் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. இவர் தான் முதல்ல மிட் டே மீல் ஸ்கீமை கொண்டு வந்தார். எங்கன்னா 1000 லைட் ஏரியா அந்த ஸ்கூலில் வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல இவர் தான் 1000 விளக்கு பகுதியில் முதல்ல இவர் தான் 1920 கொண்டு வந்தார். இதை வந்து ஆத்தர் கண்ணன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாதுரை வந்து யார் ஃபாதர் ஆஃப் மிட் டே மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு கூப்பிடுவாருன்னா தியாகராஜ செட்டி. இவர் தான் வந்து அவரோட ஐடியா அது. சுப்ராயலு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட தியாகராய செட்டி அவரோட ஐடியாவில் தான் முதல்ல மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா தான் இனிஷியலி இதில் எப்படி கொடுத்தாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்தாங்க, மார்னிங் டிஃபன் கொடுத்தாங்க. வாஸ் ப்ரொவைடட். அந்த கவர்மெண்ட் டிசைடு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அணா அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு அணாக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு 0.06க்குள்ள மதிய சாப்பாடு காலையில் சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு. இந்த ஸ்கீம் பெய்ட் ஆஃப். அது ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காகவே ஜாயின் பண்ணாங்க. அண்ட் 1925 இந்த ஸ்கீமை திரும்பி ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறமா தான் சீஃப் மினிஸ்டர் காமராஜர் ஸ்டார்டட் அ நூன் மீல் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட். அவர் வந்து நூன் மீல் ஸ்கீம் கொண்டு வந்தார். அண்ட் த ஸ்கீம் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஒன். அண்ட் 1951 இதோட ரேட் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சது. அண்ட் எம்ஜிஆர் 1982 வந்து இந்த ஸ்கீமை எக்ஸ்பேண்ட் பண்ணார். ஓகே, இதுதான் ஃப்ளோ சார்ட். ஸோ நம்ம வந்து எந்த பார்ட்டி அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். என்னதான் நம்ம காமராஜர் சொன்னால் கூட அதுக்கு முன்னாடி தியாகராஜர் அவரோட ஐடியாவில் தான் இது வந்தது. ஓகே, ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் கம்ப்ளீட்லி, ரைட்? Okay, next question. Krishnadevaraya wrote Amuktya Malayada in language of. Okay, Amuktya Malayada அப்படின்றத எந்த லாங்குவேஜ்ல எழுதினார்? Excuse me, this is also in your 11th standard book. பெருசா ஒன்றும் இல்லை, எல்லாமே மேக்ஸிமம் இந்த 11th standard bookலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஃபேக்ட்ஸ், ஏன்னா அது வந்து ஃபேக்டோட ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம் 11th standard book. ஸோ அதுலேருந்து தான் கொஷின். ஸோ இது தமிழா, கன்னடா, உருதா, தெலுங்கா எதில் வந்து அவர் எழுதினாரு அப்படின்னு கேட்குறாங்க. Let us go and see the answer. The poem has a significant in India and history, and he wrote
culture authorized by Sri Krishna Deva Raya. The word Amitya means he offered a garland after wearing. That is Telugu. அவர் எழுதுனது வந்து it is of Telugu. And next question is, who had received the award of ஏலிசை மன்னர் to Dr. S. Dharmambal? So ஏலிசை மன்னர் அப்படின்ற விருத தர்மாம்பாள் மூலியமா வாங்கினவர் யாரு? ஸோ வெரி ஈஸி. ஏலிசை மன்னனா எல்லாருக்குமே தெரியும். இது புக்கில் தான் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டி.கே. பகவதியா, எம்.கே. ராதாவா, எம்.கே. தியாகராஜ பாகவதர், என்.எஸ். கிருஷ்ணனா, இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் போன வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இது இருக்கு. ஸோ இட் இஸ் ஆஃப் தியாகராஜ பாகவதர். இவர் தான் வந்து ஹூ ஹாவ் ரிசீவ் த அவார்ட் ஆஃப் ஏலிசை மன்னர். தர்மாம்பாள் வந்து ஏலிசை மன்னர் அப்படின்னு பேர் கொடுத்தது வந்து தியாகராஜ பாகவதற்காக தான். ஓகே, which is known as Whispering Galaxy. அதாவது ஒரு இடத்துல பேசினா இன்னொரு இடத்துல கேட்கும்ல, அதுக்கு பேர் தான் விஸ்பிங் கேலக்ஸி. இதுல எதை விஸ்பிங் கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம்? கோல்கும்பஸ், ஜுமா மாஸ்க், கோல்கொண்டா, மத்ராசா. எதை வந்து நம்ம விஸ்பிங் கேலக்ஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா இட் இஸ் ஆஃப் கோல்கும்பாஸ். ஓகே, ஸோ கோல்கும்பாஸ் அப்படின்றதா விஸ்பிங் கேலக்ஸி. அது நம்ம அது படிக்கும்போது, முகல்ஸ் படிக்கும்போது அண்ட் டெல்லி சுல்தானேட் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் கோல்கும்பாஸ் அப்படின்றதா விஸ்பிங் கேலக்ஸின்னு சொல்லுவோம். அண்ட் பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர் டு சி, மோஸ்ட் சி ஃபார் லவர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கிடெக்சரோட லவர்ஸ்லாம் இதை கம்பல்சரியாக பார்த்தாகணும். அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த கேள்வி, ஹோம் ரூல் மூமெண்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட், சால் சத்தியாகிரகா, குவிட் இந்தியா மூமெண்ட் எந்தெந்த வருடம் நடந்தது? 1920, 1942, 1916, 1930. எப்போ? So home rule movement is exactly நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1916, non cooperation movement is 1920, Sal Satyagraha 1930 and Quit India movement 1942. ஈஸி ஆன்சர். சும்மா ஜென்ரலான ஒரு கொஸ்டின், ரொம்ப ஈஸி. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் கோஆபரேஷன் 1920 to 22. அதுக்கப்புறம் சால் சத்தியாகிரகா 1930 ஏப்ரல் 12 ஸ்டார்ட் பண்ணிச்சு, நம்ம படிச்சிருப்போம். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1942. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ப்ளீஸ் அசால்ட்டா டோன்ட் மேக் எனி மிஸ்டேக்ஸ். ஓகே, it can be done better and இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் the statement and choose the correct answer from the quotes given below. இதுலேருந்து கரெக்டானது சூஸ் பண்ணுங்க. அசெஷன், முதல்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. The partition of Bengal came into effect on 16th October 1905. அதாவது பெங்கால் பிளவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 16 அக்டோபர் 1905 நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இட் ரிசல்ட் இன் ஸ்வதேசி மூமெண்ட் இன் பெங்கால். இதுதான் வந்து ஸ்வதேசி மூமெண்ட்டாக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி, மோஸ்ட்லி நம்மளுக்கு கொடுக்கறது எல்லாமே ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸில் தான் தப்பாக கொடுப்பாங்க. மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரீட் பண்ணாலே நமக்கு தெரியுது இரண்டுமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இது மட்டும் இதான் ஆன்சர். ஸோ 16 அக்டோபர் 1905 இதுவும் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் இதனால தான் வந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அடுத்து, லிபர்ட்டி மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லெஸ் லீவ் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட், White Bharati works in 16 volume consisting over 10,000 pages is compiled by. ஓகே, இது எந்த புக்லேயுமே இல்லையா மேம், எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டே தான் இருப்பேன். ரைட், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா அவங்க எல்லாத்துலேயுமே அதை பிரிப்பாங்க. தட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி. நம்ம நினைப்போம் எக்கனாமியில் தான் நிறைய கரண்ட் அஃபேர் வருது, ஜியோகிரஃபியில் நிறைய இல்லை, ஹிஸ்ட்ரிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். Okay, White Bharati work 16 volumes consisting of over 10,000 pages is compiled by. இப்போதான் இது உங்களுக்கு வந்து 2016 கொஸ்டின். இந்த கம்பைலேஷன் ஹிந்து எடிட்டோரியல் பேஜில் 2015 வந்திருக்கு. கன்ஃபார்மாக வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இது இருக்கும். ஓகே, 2015 சீனி விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் இதை கம்பைல் பண்ணியிருக்காரு டோட்டலாக. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரதியார் அப்படின்றது ஒரு ஹிஸ்ட்ரியான ஒரு விஷயம். ஓகே, ஆர்ட் லிட்ரேச்சர் எதில் சேர்த்தா கூட ஹி இஸ் கன்ஃபார்ம் டு ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, ஈவன் சயின்ஸில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் மிக்ஸ்டு கொஷினாக இருக்கும். லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே. இப்போ ரீசெண்டாக ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதை ஃபிசிக்ஸ் ரிலேட்டட், இப்போ ரீசெண்டாக கெமிஸ்ட்ரியில் ஏதாவது சொல்யூஷன்ஸ் அது ரிலேட்டட் இப்படி கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு அவேர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லா பேட்டர்ன்லையும் மிக்ஸ் பண்ணி கேட்கலாம். அதில் இதான் ஒரு எக்ஸாம்பிள். இது 2015 அவர் கம்பைல் பண்ணாரு, உங்களுக்கு 2016 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தந்தேன். அண்ட் அலாங் வித் மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் அனாலிசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும்னா அடுத்த கொஸ்டின்ஸ்ல I'll meet you guys. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் லைக் அண்ட்
If you have any valuable comments, please give in comment box. I'll correct it and do it better in next time. Thank you guys. Please subscribe for Backbenchers. Thank you.